பெரிய போராட்டத்துக்கு பிறகு எனக்கு இருந்த 5,00,000 கடனை நான் எப்படி அடைச்சேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2016ல் மிகப்பெரிய கனவுகளோட இன்ஜினியரிங் காலேஜை விட்டு வெளியே வந்த எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4,50,000 கிட்ட கடன் இருந்தது. இந்த 4,50,000 கடனை எப்படிடா அடைக்க போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுமையாக இருந்தாலும், காலேஜ் முடிச்சிட்டோம், நம்மளுக்கு இப்போ வேலைக்கு போகிறோம், அதில் வர சம்பளத்தை வச்சு ஈஸியாக நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையும் இருந்தது. அதுபடி நாங்கள் 2016ல் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியா காத்திருந்தது. அதாவது நாங்க வெளிய வந்த டைம்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பெருசா வேலையே கிடைக்கல. நான் சொல்றது இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஜாப்ஸு. நாங்க காலேஜ் முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொத்தமா சென்னை வெக்கேட் ஆகி ஒரு 2 மாசம் இங்கேயே ஸ்டே பண்ணி எல்லா இடத்துலயும் சிப்காட்டா ஏறி இறங்குனோம். கடைசியில பார்த்தா எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. பெருசா வேலை எங்கேயுமே கிடைக்கல. போன எல்லா இடத்துலயும் பாலிடெக்னிக் பசங்கள நெறைய வேலை எடுத்தாங்களே தவிர, இன்ஜினியரிங் பசங்களுக்கு அதிக சம்பளம் குடுக்கணும்னு சொல்லிட்டு வேலை எடுக்கவே ரொம்ப தயங்குனாங்க. கடைசியில ஒரு வழியா தாம்பரத்துல இருக்க ஒரு கம்பெனியில ரொம்ப சொற்ப சம்பளத்துக்கு அப்ரெண்டிஸா நாங்க ஜாயின் பண்ணோம். நாங்க ஜாயின் பண்ண கம்பெனியில மாச சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 7,233 தான். இத வச்சுட்டு நம்ம எப்படிடா இந்த குடும்பத்த ரன் பண்ண போறோம்? நம்மளோட செலவு போக பேலன்ஸ் இருக்கு. கடன எப்படி அடைக்கிறது? வீட்டுக்கு எப்படி காசு அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய வருத்தமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, வேலையே இல்லாம இருந்தோம். இப்போ ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்தது. கடைசியில ஒரு வழியா வேலை கிடைச்சாச்சு. மாத வருமானம் வெறும் ரூ. 7,000 வச்சுட்டு நம்மளால இங்க இருக்க வாடகையை குடுத்துட்டு, சாப்பாட்டு செலவையும் பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்ப முடியாதுங்கிறத நான் ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கம்பெனிலேயே கேட்டு ஓடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓடி அப்படி எனக்கு டெய்லி ஓடி பார்த்ததுல எனக்கு மாசத்துக்கு ஒரு ரூ. 3,000 கிடைச்சது. மொத்தமா ரூ. 10,000 இருந்தது. அந்த ரூ. 10,000 வச்சு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கான ரென்ட்டுக்கான பே பண்ணது, ப்ளஸ் என்னோட சாப்பாட்டு செலவு. இதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் எந்த ஷிஃப்ட் போறேனோ, அந்த ஷிஃப்ட்ல கம்பெனிலேயே சாப்பாடு குடுத்துருவாங்க. அதனால சாப்பாடு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்ல. இது இல்லாம நான் போக பேலன்ஸ் இருக்க ஒரு ரூ. 4,000 ரூ. 5,000 தான் வீட்டுக்கு அனுப்புவேன். அதில நான் வாங்கி வச்ச கடனுக்கு வட்டி பே பண்ணவே சரியா இருந்தது. இப்படியே ஒரு ஒரு வருஷம் ஓடிருச்சு. ஆனா பெருசா கடன் குறையவே இல்ல. வட்டி மட்டும் தான் நான் பே பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில 1 இயர் முடிஞ்ச பிறகு நான் அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ண சொன்னேன் இல்லையா? இந்த 1 இயர் முடிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு இனிமேல் வேலை கிடையாது. நீங்க வெளிய போய் வேற ஏதாவது வேலைய தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 1 இயர் முடிஞ்ச உடனே வெளிய அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு அடுத்த ஷாக்கு. என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் தெரியாம வெளிய வந்தோம். வெளிய வந்துட்டு திருப்பி முதல்ல இருந்து 0ல ஸ்டார்ட் பண்ற மாரி திருப்பி முதல்ல இருந்து சிப்காட்டா ஏறி இறங்கணும். கடைசியில எங்கேயுமே வேலை கிடைக்கிற மாரியே தெரியல. கிடைச்சாலும் அது எப்படி சொல்றது? ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப கம்மி சம்பளம்னா பரவால்ல. திருப்பி 1 இயர் முடிஞ்சும் திருப்பி போயிட்டு ஒரு ஸ் நார்மல் ஜாப் பண்றவருக்கும், ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச பசங்களுக்கும் குடுக்குற சேலரி மாரி அவங்க குடுக்குற சேலரிய எங்களால ஏத்துக்க முடியல. அதனால நாங்க அந்த ஜாப்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. கடைசியில என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய குழப்பத்துக்கு ஆளானோம். சொல்லப்போனா ஒரு 2 மாசம் வேலையே இல்லாம இருந்தோம். எங்க செட்ல ஒரு பையன் மட்டும் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் எங்களோட ரூம் ரென்ட்டு, சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அதுவும் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. என்னடா அவனே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 2 மாசம் மேல ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேலைய தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நாங்க முடிவு பண்ணோம். கடைசியில நாங்க ஒரு டீ கடையில நின்னுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப, பஜ்ஜி சாப்பிட்டு அந்த பேப்பர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்சியல் கம்பெனில வேலைக்கு எடுக்குறாங்க. சண்டே இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற விளம்பரத்த பார்த்தோம். இத பார்த்த உடனே கடைசியில நாங்க இது என்னடா கோர் ரிலேட்டடான்னு போனா நமக்கு சம்பளமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறனால சம்பளம் கொஞ்சம் அதிகமா குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி கோர்ல தான் போவோம். கோர் கம்பெனில தான் ஜாயின் பண்ணணும் தேடிட்டே இருந்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது பெரிய சந்தேகமாயிடும். அதனால இத நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்க யோசிச்சோம். கடைசியில அதே மாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அந்த டைம்ல நாங்க சரி சும்மா இருக்கிறதுக்கு டிஎன்பிசியாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஎன்பிசியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இன்டர்வியூ சொன்ன மாரி ஒரு சண்டேல இன்டர்வியூ இருந்தது. நானு, என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு நாங்க போய் அட்டெண்ட் பண்ணோம். ஏற்கனவே நான் சொன்ன மாரி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தனால எங்களுக்கு ஆப்டிட்யூட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஈஸியா நாங்க கிளியர் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் கேங்கா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ, செகண்ட் ரவுண்ட்ல எல்லாரையும் மொத்தமா உட்கார வச்சு, பேசிக்கான ஃபினான்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த டைம்ல தான் ஜிஎஸ்டி வந்த புதுசு.
ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியில் என்னென்ன பர்சன்டேஜ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இது ஈஸியாக எங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அது ஜிஎஸ்டினா என்ன ஃபுல் ஃபார்மும் தெரில. அது வந்து நான் உங்களுக்கு கம்மியாக சொல்ல. ஆக்சுவலாக நாங்கள் கரண்ட் நியூஸை வந்து நியூஸ் பேப்பர் டெய்லியும் ரீட் பண்ணிகிட்டே இருந்தனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 3 பேருமே நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். சொல்லப்போனால் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, எங்களோட சேலரி தான் நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சேலரியிலேருந்து 3 மடங்கான சேலரியை வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. குறிப்பாக எனக்கு வந்து நம்ம கடன் அடைச்சிடலான்ற மாதிரி ரொம்ப ஒரு ஐ ஓப்பனராக தான் வந்து அந்த சேலரி பேக்கேஜ் வந்து எனக்கு இருந்தது. சொன்னபடி தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஊரப்பாக்கம் பிரான்ச்சில் வந்து எனக்கு வந்து ஜாப் கிடைச்சது. கடைசியில் எல்லாருமே ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் வேறு வேறு பிரான்ச்சுக்கு வந்து நாங்கள் வந்து டெய்லி ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்து எனக்கு அந்த ஜாப் கிடைச்சதில் வந்து எனக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சிது. என்னோட செலவுகளை வந்து நான் நல்ல சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செலவுகளை ஏற்றிக்கவே இல்லை. நம்ம நார்மலாக எனக்கு 7,000 சம்பளம் இருக்கிறப்ப என்ன செலவு பண்ணணும் அதே சம்பளம் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு பேலன்ஸ் இருக்க காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்ன பண்ணேன்னா கடனை அடைக்கிறதுக்காக முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ரொம்பவே ஜீரோவில் இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். சரி நம்ம ஏன் வந்து வெளியெல்லாம் கடன் வாங்கியிருந்தேன் இல்லையா, 4,50,000 ரூபா கடனுங்கிறது வந்து நான் படிக்கிறதுக்காக எல்லாத்துக்காகவும் சேர்த்து வாங்கியிருந்தது. அப்போ வெளியே மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினது தான். எல்லாமே ஒரு ரூ. 1 வட்டி, ரூ. 2 வட்டி அது மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 24% வட்டி, 25% வட்டி அந்த மாதிரி தான் நான் வட்டி கடன் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு இங்கே ஃபினான்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து வட்டியை வந்து எப்படியாவது குறைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டேன். அதுக்காக நம்ம வந்து ஒரு பேங்க் லோன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் லோன் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து லோன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 கம்பெனியில் வந்து பேங்க்கில் வந்து நான் அப்ரோச் பண்ணேன். எல்லாருமே வந்து ஃபினான்ஸ் கம்பெனின்றனால ஈஸியாக வந்து ஃபார்ம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணி, சாரி ப்ரோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்னடா இது லோனே கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் என்ன சொன்னார், நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுறா, அப்போ தான் உன்னோட சிபில் வந்து ஏறும், அப்போ ஈஸியாக லோன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து எல்லாரும் மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கினா வந்து கடனில் இன்னும் மாட்டிடுவோமோ, நிறைய ஒரு மாதிரியான கிரெடிட் கார்டு பற்றியான ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இதில் வந்து நம்ம கிரெடிட் கார்டு வாங்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ரொம்பவே யோசித்தேன். சரி நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கார்டு வாங்கி பார்க்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் கிரெடிட் கார்டுக்கு வந்து பேங்க் லோனை விட்டுட்டு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு அப்ரோச் பண்ணேன். அதுபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருந்தது. ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த இதுக்கிட்டே நான் வந்து பேங்க்லேயே அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட சேலரியை பேஸ் பண்ணி ரொம்பவே ஃபஸ்ட்டு கார்டுங்கிறனால ஒரே ஒரு 25,000 ரூபா தான் லிமிட்டு. அதில் வந்து ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டை வந்து நான் ஒரு 3 மாதம் தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது திருப்பி ஒரு கால் வந்தது. கால் வந்து உங்களுக்கு வந்து 25,000 ரூபா ஜம்போ லோன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, உங்களுக்கு வேணும்னா இப்பயே சொல்லுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு ஒரு கால் வந்தது. எனக்கு அந்த ஜம்போ லோன் பற்றிலாம் தெரில, அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பர்சனல் லோன் மாதிரி எடுக்கிற மாதிரி தான், ஆனால் வந்து இது வந்து உங்கள் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணியான லோனு, அதனால் வந்து வட்டி வந்து உங்களுக்கு வந்து 10% அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே 10% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம பர்சனல் லோன் எடுத்தால் கூட 11-12% வரும், இது வந்து 10% சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லோனை எடுத்தேன். 25,000 லோனு கொடுத்தாங்க. அந்த காசை நான் என்ன பண்ணேன்னா, வெளியே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருப்பேன்ல, அதில் 2 ரூபா வட்டிக்கு வாங்கின கடனை வந்து நான் அடைச்சிட்டு என்ன பண்ணேன், இதில் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டே வந்தேன். 1 வருஷத்துக்கான இஎம்ஐ தான், அதனால் வந்து சீக்கிரமாகவே அந்த 1 வருஷத்துக்கான இஎம்ஐ அடைஞ்சிருச்சு. மறுபக்கம் சம்பளத்தில் வர கொஞ்சம் கொஞ்சம் காசில் வட்டி போக இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வந்தேன். இது நடுவில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் அப்படின்னு போட்டு ஹெட் ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங் நடக்கும். ரீஜனல் ஆஃபீஸ் அது ஜோனல் ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங் நடக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டு பற்றி ஒரு ட்ரைனிங் நடக்குது, அதனால் பிரான்ச்சிலேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஆஃபீஸில் வந்து மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்டா என்னதுனா அதை போயிட்டு ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப போர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போகலை. அதனால் நான் அப்போ தான் ஜாயின் பண்ணி 1 வருஷம் தான் இருந்ததில்ல, அதனால் நான் சின்ன பையனா, அதனால் என்ன பண்ணாங்க, தம்பி நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டாங்க. சரி ஜாலியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட அதே ஜோனலுங்கிறனால எல்லாருமே வருவாங்க. அதனால் வந்து நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும்
காலேஜ் கிளாஸ் போன ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே ஓகே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டேன். கடைசியில் அந்த கிளாஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. அது ரொம்ப புரிஞ்ச மாதிரி இல்லை, ஒரு ஓரளவு பேசிக்கான ஒரு கிளாஸ் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் பிரான்ச்சில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோட அந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் சேல்ஸ் அப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளோ டார்கெட் இருக்கு, இவ்வளோ எத்தனை எஸ்ஐபியை வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டார்கெட்லாம் இருந்தது. ஆக்சுவலாக என்ன பண்ணீங்கன்னா, எங்கள் பிரான்ச் கொஞ்சம் பெரிய பிரான்ச்சுங்கிறனால நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய குழப்பமாக இருந்தது. ஏன்னா எங்கள் பிரான்ச்சில் சீனியர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லை. அதனால் நீ கிளாஸ்க்கு வேறு போயிட்டு வந்தா, நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுடா அப்படின்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக பேசிக்காக தான் தெரிஞ்சிருந்தது. எனக்கு தெரிஞ்ச வச்சு ஓரளவு நான் சொன்னேன். அது இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸே வந்து நிறைய டவுட்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கே வந்து அது புதுசாக இருந்தது. சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் நான் வந்து அதுக்குன்னு ஒரு ஹெட் ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அவர்கிட்ட நம்ம டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். அவர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன். ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பேன். அவரும் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நம்மளே இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் என்ன பண்ணேன், நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்படி ஒர்க் ஆகுது, பங்குச்சந்தைனா என்ன அப்படிங்கிற ஃப்ரீ டைமில் என்ன பண்ணேன், நான் அதை சும்மா ரேண்டமாக வந்து அப்படியே வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, சரி நம்ம இந்த பங்குச்சந்தையிலலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கடன் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு வட்டி, அப்புறமா ஏற்கனவே இந்த லோன் அது இதுன்னு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் பே பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் அப்பப்போ சொல்லப்போனால் ஒரு ரூ. 500 ரூ. 1000 அது மாதிரி கையில் வந்த காசை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25,000 லோன் எடுத்தது இல்லையா, அந்த 25,000 லோன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரெகுலராக எனக்கு வேறு பேங்க்லேருந்து கால் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து பர்சனல் லோன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இவ்வளோ எலிஜிபிள் அவ்வளோ எலிஜிபிள்னு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் பேங்க்லேருந்து ரொம்பவே வட்டி கம்மியாக சொன்னாங்க. இப்போ 10.5 நினைக்கிறேன். அது மாதிரி வந்து ஒரு ₹1,00,000 லோன் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், உடனே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணேன்னா, அந்த லோனை நான் எடுத்தேன். எடுத்துட்டு என்ன பண்ணேன், ரூ. 2 வட்டிக்கு ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். அந்த ரூ. 2 வட்டிக்கான இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டை வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு என்ன பண்ணேன், இதை வந்து நார்மலாக வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் வந்து இஎம்ஐயை பே பண்ணிட்டு தான் இருந்தேன். இதுக்கு நடுவில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் சம்பளமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறனால நம்ம இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை குவார்ட்டர்லி வந்து நம்ம என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். அது வந்து என்னன்னா, நாங்கள் இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இருந்தது பெரிய பிரான்ச்சுங்கிறனால இன்சென்டிவ் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். அதாவது ஆக்சுவலாக சொல்லணும்னா, என்னோட சேலரியை 1 மாத சேலரியை விட ஒரு 1 மடங்கு 2 மடங்கு அந்த மாதிரி வந்து மொத்தமாக வர்றதுக்கு எல்லா டைமும் சொல்ல முடியாது. சில டைமில் வந்து பல்காக அது மாதிரி வர்றதுக்கு வரும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த காசை வந்து அப்படியே எடுத்து ஒரு லோன் அடைச்சிருவேன். ஒரு 50,000 வருதுன்னா, அந்த 50,000 அப்படியே தூக்கி ஒரு லோன் கொடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக அப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இது பண்ணல. ஆனா அப்பயும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு 50,000 வந்ததுன்னா, அதுல ஒரு 5,000 வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு, பேலன்ஸ் ஒரு 45,000 எடுத்து கடன் அடைக்கிறது. அது மாரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே வந்தேன். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, என்னோட கடன் வந்து கிராஜுவலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. கடன் குறைய குறைய என்ன ஆச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இந்த ஃபினான்ஸ் கம்பெனில ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் கிட்ட நெருங்குது. அந்த டைமில் தான் இந்த வந்து கோவிட் டைமு எல்லாருக்கும் தெரியும். பெரிய லாக்டவுனு எல்லாத்தையுமே வந்து வீட்லயே இருந்து ஒர்க் பண்ண சொல்கிறாய்ங்க. ஒர்க் பண்ணுறோம். ஆனால் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாய்ங்க, சம்பளம் கரெக்டாக ஒரு 3 மாதம் வந்து சம்பளம் வந்து கரெக்டாக வந்துட்டு இருந்தது. அதனால் சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போக போக என்னாச்சு, சம்பளம் வந்து பாதி சம்பளம் போடுறது, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஆனால் அதுக்குள்ளேயே நான் வந்து கடனெல்லாம் ஓரளவு ஒரு 3,00,000 ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நான் குறைச்சிருந்தேன். பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு ரூ. 2,00,000 ரூ. 1,50,000 கிட்ட அது மாதிரி தான் வந்து கடன் இருந்தது. பேலன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஓரளவு முடிச்சிருந்தேன். அதனால புதுசா எதுவும் கடனும் வாங்காதனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. பாதி சம்பளம் கொடுத்தாலும் ஓகே, அது மேனேஜபிள் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில என்ன ஆச்சுன்னா, ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு பிரான்ச்சில் இருந்தாவது பரவாயில்ல, நம்ம வந்து ஏதாவது இது பண்ணி ப்ராடக்ட் பண்ணலாம்.
நம்ம வீட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி கஸ்டமர்ஸை பேசி பழைய இன்ட்ரெஸ்ட்டை வாங்க வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு. இருந்தாலும் நான் வந்து வர சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பயங்கரமாக இறங்கிருச்சு. நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விடையே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், அது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, திருப்பி பிரான்ச்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி திருப்பி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணேன்னா, இன்சென்டிவ்ஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் பெரிய லாஸுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுறதுனால இன்சென்டிவ்ஸ்லாம் பழைய மாதிரிலாம் கிடைக்கல. ரொம்பவே இன்சென்டிவ்லாம் ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஆனால் சம்பளம் மட்டும் ரெகுலராக வந்துட்டு இருந்தது. இப்போ ஆல்ரெடி பாதி பாதி சம்பளம் போட்டாங்க இல்லையா? அது வந்து பேலன்ஸ் அமௌண்ட் தருவோம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டும் பேலன்ஸ் அமௌண்ட்டும் போடாமலே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரீஸ்டார்ட் ஆன உடனே மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு. அதில் என்ன பண்ணுச்சுன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருந்தேன் இல்லையா? ஒரு 5000 10,000 போட்டிருந்தேன். அதெல்லாம் கூட பயங்கரமாக ஏறிடுச்சு. அதில் ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, நான் கொஞ்சம் ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து அதை வந்து மொத்தமாக சேல் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக வந்து இப்போ கேட்டீங்கன்னா, நான் அது தப்பான முடிவுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் அப்போ அந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து இது எப்படி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரியாது. இது குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஃபண்ட் எல்லாமே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு ஒரு நல்ல லார்ஜா ஏறுன ஷேர்ஸ் எல்லாமே வித்துட்டு, அதில வந்து காச தூக்கி நான் அப்படியே வந்து பேலன்ஸ் இருக்க கடன மொத்தமே அடைச்சுட்டேன். மொத்தமா பார்த்தீங்கன்னா, எனக்கு டெப்ட் ஃபுல்லா 0 ஆன உடனே எனக்கு எப்படி சொன்னது, எ என்னடா ரூ. 5,00,000 கடன எப்புட்றா அடைக்க போறோம் அப்படிங்கிற சூழல்ல இருந்து, மொத்த கடன அடைச்சு டெப்ட் ஃபுல்லா 0 அப்படிங்கிற சூழல் வந்த பிறகு, எனக்கு வந்து இப்போ வந்து என்னோட ஃப்யூச்சர பத்தியான பயம் வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல்ல கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில சேர்ந்தோம் ஓகே தான். ஆனா வந்து நம்ம இதிலேயே சஸ்டெயின் ஆக முடியுமா? எப்படி இருக்கிறது? ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண புதுசுக்கும் இந்த 3 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வந்து ரொம்ப ஆக்சுவலா நீங்க ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ப்ரெஷர் இருந்தது. டார்கெட்ஸ் வந்து பயங்கரமா கொரோனாக்கு அப்புறம்லாம் சொல்லப்போனா, நம்ம ஜாயின் பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மடங்கு, 15 மடங்குலாம் ஏத்திட்டாங்க. அவ்வளோலாம் ரீச் பண்ணவே முடியாது. அதாவது வந்து நீ அத டார்கெட்ட அச்சீவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரியே டார்கெட் குடுத்த மாரி இருந்தது. பயங்கரமா ஏத்திட்டாங்க. ப்ரெஷர் பயங்கரமா இருந்தது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, நம்ம இதையே ஃபியூச்சரா எடுத்து நம்ம இது பண்ண முடியாது. ஆனா நமக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வேணும். நமக்கு புடிச்ச மாரியான ஜாபும் வேணும் அப்படின்றத வந்து நான் முடிவு பண்ணேன். அதுக்கு நடுவுல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம கடன் எல்லாம் அடைச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையா வந்து நமக்கு புடிச்ச வேலைய நம்ம செய்யலாம் அப்படின்றத நானு முடிவு பண்ணேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு ஒரு 3, 4 மாசம் வந்து சம்பளம் பாதி சம்பளம் தான் போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 மாசம், 4 பாதி பாதி சம்பளம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இன்சென்டிவ்லாம் நெறைய பெண்டிங்ல இருந்தது. அது எல்லாமே சேர்ந்து மொத்தமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதுவே கிட்டத்தட்ட 80,000 90,000 கிட்ட எனக்கு வர வேண்டியது இருந்தது. ஆக்சுவலா வந்து அது அது வந்ததுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் கையில பல்க்கா வரும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபா நம்ம வேற ஒரு நல்ல ஜாபா தேடலாம். நமக்கு புடிச்ச ஜாபா தேடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இருந்தேன். கடைசியில பார்த்து நம்ம ஒரு வழியா வந்து நானு வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு 6 மாசம், 7 மாசம் போச்சு. இதோ தரேன்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தர மாரியே அவங்க தெர்ல. கடைசியில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, லே ஆஃப்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேர் வேலைய விட்டுலாம் தூக்குனாங்க. இதனால வந்து நம்ம இதுக்கப்புறம் வேலை சரிப்பட்டு வராது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, அந்த பேலன்ஸ் 80,000 கடைசியில நம்ம ஒரு வழியா இந்த கடனெல்லாம் அடைச்சுட்டோம். நம்மளோட டார்கெட் வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் இந்த வேலையில சேர்ந்தோம். கடன் அடைச்சிட்டோம். நம்ம வேலைய குயிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பேலன்ஸ்ல வந்து இந்த சம்பளம் பெண்டிங் வச்சிருந்தாங்க இல்லையா? அத மட்டும் குடுத்துட்டாங்க. ஆனா வந்து அந்த இன்சென்டிவ்லாம் வந்து ரிசைன் பண்ணவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ட்டாங்க. ஆ நான் வெளிய வந்த பிறகு ஒரு 6, 7 மாசம் கழிச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த பேலன்ஸ் இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சு அந்த இன்சென்டிவ்லாம் குடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட்டும் வந்துரும். இருந்தாலும் ஓகே. நம்மளோட கடன் எல்லாம் அடைச்சுட்டோம். அதனால பெரிய நம்பிக்கையோட வெளிய வந்து நான் எனக்கு புடிச்ச வேலைய நான் தேடிக்கிட்டேன். இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்களுக்கும் கடன் இருக்குதுன்னா, நானு இதுல வந்து சில ஃபினான்சியல் ஒரு இதெல்லாம் வந்து நான் எனக்கே தெரியாம நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்னோபால் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு சின்ன பந்த வந்து ஐஸ் கியூப வந்து கையில உருட்டி, நீங்க மலை மேலேருந்து உருட்டி விட்டீங்கன்னா, அந்த பனி வந்து அந்த சேர்ந்து பெரிய பாலா வந்து உருவாயிடும். அதான் வந்து ஸ்னோபால் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன சின்ன கடன வந்து அடைக்கும்போது என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து ஒரு பரவாயில்லையே நம்ம கடன் அடைச்சிட்டோமேங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வரும்.
அதுபடி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 25,000 லோன் எடுத்து ஒரு கடன் அடைச்சேன் இல்லையா, அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கையா இருந்தது. அது இல்லாம நான் சின்ன சின்னதா ஒரு 5,000, 10,000 வாங்கியிருந்த கடன்லாம் என் சம்பளம் வரும்போது எடுத்து எடுத்து நான் அங்கங்க சின்ன சின்ன கடன்லாம் அடைச்சுட்டேன். அது பண்ணும்போது எனக்கு வந்து நம்பர் ஆஃப் லோன்ஸ் வந்து குறைஞ்சது. இதுவே வந்து எனக்கு பெரிய பூஸ்டிங்கா இருந்தது. நம்மளால ஈஸியா கடன் அடைக்க முடியுங்கிற நம்பிக்கைய எனக்கு குடுத்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்ட வந்து கம்மி பண்ண பார்க்கணும். அதன்படி வந்து நான் வந்து 24% ரூ. 2 வட்டி, ரூ. 2,000 வட்டிக்கு வாங்கினதெல்லாம் என்ன முடிஞ்ச வரை எனக்கு பர்சனல் லோன் எடுத்து நான் வந்து அத வந்து 10% அதாவது 10% கணக்கு பண்ணீங்கன்னா, எனக்கு ரூ. 30,000 அந்த மாரி தான் வட்டி வரும். அதனால வந்து எனக்கு வந்து பெரிய வட்டி சுமை வந்து பெருசா குறைஞ்சது. அதனால வந்து இந்த 2 மெத்தடையும் வந்து எனக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரியாமலே நான் வந்து அப்ளை பண்ணி என்னோட கடன வந்து குறைச்சிருக்கேன். மொத்தமா வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்திலேயே வந்து என்னோட ரூ. 5,00,000 கடனு, பிளஸ் அதுக்கான வட்டி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,50,000 6,00,000 6 இல்ல ரூ. 6,00,000 மேல நான் வந்து அ இந்த இது மூலமாவே வந்து அடைச்சிருக்கேன். சொல்லப்போனா எனக்கு அந்த ஃபினான்சியல் கம்பெனி வந்து பெரிய டார்ச்சரா இருந்து, பெரிய இதுவா இருந்தாலும், அந்த கம்பெனி கிடைக்கலன்னா, நான் அந்த டைமுக்கு நான் இந்த லோன் அடைச்சிருப்போமாங்கிறது கொஞ்சம் பெரிய கேள்வி தான். அதனால நான் அந்த வேலையே வந்து எனக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நான் பார்த்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு பெரிய இதுவா இருக்கு. அதே மாரி உங்களுக்கும் கடன் இருந்ததுன்னா, அத வந்து ஒரு சின்ன சின்ன கடன வந்து ஃபர்ஸ்ட்டு முதல்ல அடைச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அத வட்டி ஏதாவது குறைக்க முடியுமா அப்படின்னு பண்ணுங்க. நீங்க வந்து இது மாரி பர்சனல் லோன் கிடைக்கலன்னா கூட உங்ககிட்ட ஜுவல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதோட வட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். ஜுவல் லோன் வட்டிலாம். அத வந்து ஜுவல்ல பிளெட்ஜ் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த அதிக வட்டி இருக்கிறதுக்கு வந்து நீங்க மாத்தலாம். இந்த மாரி சின்ன சின்ன இதுவும் பண்றது மூலமாவே என்ன ஆகும்னா, உங்களுக்கு வட்டியில பெரிய அமௌண்ட் போறத வந்து ட்ராஜெட்டிக்கலா வந்து குறையும். அது குறைஞ்சதானவே நமக்கு பெரிய நம்பிக்கை வரும். சின்ன சின்ன கடன அடைச்சிருங்க. பக்கத்து வீட்ல வாங்கியிருப்போம். ரூ. 2,000 கைமாத்தா வாங்கியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 5,000 வாங்கியிருப்போம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே நமக்கு கடன் குறையிறப்போ வந்து ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். அத வச்சே நம்ம வந்து ஈஸியா லோன் இது பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எத்தன பேர் வந்து ஃபுல்லா வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல பல பயனுள்ள தகவல்களோட நான் இன்னும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.